ஸோ கரெக்டாக இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கல்லட்டிக்கு மேலே இருக்கும். கல்லட்டின்றது அந்த ஊர் தான். ஸோ இதுதான் கல்லட்டி ரோடுன்றாங்க. ஸோ உண்மையாலுமே ஊட்டி மலை ஏறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சும்மா சொன்னாங்க ஊட்டி மலை ஏறிப்பார் ஊரை சுற்றிப்பாருன்னு. வேறு யாரும் சொல்ல, நான் தான் சொன்னேன். வேறு யாரும் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. நம்ம ஒரு தத்துவம் அளவுதான். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புறோம். நாங்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். எதனாலும் பார்த்தீங்கன்னா கோப்ரோ ஸ்டோரேஜ் ஃபுல்லு, என் ஃபோன் ஸ்டோரேஜும் ஃபுல்லு. ஸோ எங்கள் மெமரிஸ் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் ஃபுல்லாகாமல் பெண்டிங்காகவே இருக்குது. அதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபில் பண்ணிடுவோம். ஸோ அதனால் கொஞ்சம்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எல்லாம் இப்போ ரெடி ஆகிட்ருக்கோம். 1 ஹவர் பக்கமாக நாங்கள் எங்கே எடுத்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மணி 12 ஆகுது. ஒரு 11:30 பக்கமாக இங்கே வந்தோம் கரெக்டாக. ஆமாம் 11 மணிக்கு வந்துட்டோமா? ஓகே, இதுக்கு மேலே நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறோம். ஊட்டிக்கு எத்தனை கிலோமீட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டருக்கு 19 நிமிஷத்தில் போய் ரீச் ஆகிடும்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இது எத்தனாவது ஹேர்பின் பெண்டுன்னு பார்த்தீங்கன்னா 36ஆவதுல 5வது ஹேர்பின் பெண்டு. இது இப்போ இது வந்து இன்னும் 4 ஹேர்பின் பெண்டு இருக்குது. அடப்பாவி இங்கேருந்து இருக்கலாம்டா டேய். ஓ நாங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். சரி விட, என்ன இப்போ கீழே இருந்தோம்ட்டேண்ணா. கீழே இங்கெல்லாம் ஆள் இருந்திருப்பாங்க. கீழே நம்ம ஃப்ரீயாக இருந்தோமா இல்லையா? அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அது. இப்போ அந்த ஒரு வியூ பாயிண்டில் நீ உள்ளார போனால் ஏதாச்சும் வாங்கி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் பிஸ்னஸ் டெக்னாலஜி. ட்ரிப்பு எஃபோர்ட் டே. வண்டிக்கு பெட்ரோல் போடணும். 2 பாயிண்ட் கம்சர் என்ன தெரியல, திடீர்னு 1 பாயிண்ட் வந்துட்டான். ஸோ வியூ பாருங்கள், இதுதான் டாப் ஆஃப் த வியூ. இங்கேருந்து எல்லாமே பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோதான் வந்துட்டோம் எனக்கு தெரிஞ்சு. இதை நம்ம பைன் ஃபாரஸ்ட் போனோம்ல, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அந்த வழி வந்துடும். ஒருவேளை கீழே இறக்குறது ரொம்ப இறக்கமாக இருக்கிறனால தான் இந்த வேலை விட மாட்டேன்றாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு செக் போஸ்ட் இருக்குமே, இருந்தா தெரியுதா அந்த வே. ஸோ இந்த செக் போஸ்ட் தான் நாம் அன்றைக்கி நேற்று போகும்போது இந்த வழியில் தான் போனோம். ஆனால் இந்த இதை நான் பார்க்கவே இல்லைடா சரியாகவே. நானும் சரியாக பார்க்கல. நான் இந்த இது பார்த்தேன், ஆனால் போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போலீஸ் தான் என்ன செக் பண்ணல எனக்கு தெரிஞ்சு. சும்மா நின்றுற மாதிரி தான் இருந்துச்சு. எந்த யாருமே செக்ஷனே கொடுக்காத மாதிரி தான் இருந்துச்சு. ஒருவேளை இன்றைக்கி சண்டே அதனால வந்து நிற்கிறாங்களா என்ன ஒத்து, அதுவும் தெரில. ஏன்னா நல்லா ஞாபகம் இருக்குன்னா இந்த ரூட் தான். இந்த ரூட்டில் வந்து TN43 வெஹிக்கல் அண்ட் வெஹிக்கல், அந்த TN43 லைசன்ஸ் இருக்குல்ல, அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இந்த வெஹிக்கிளில் போக முடியும். நீ எவ்வளோ பேர் ஆளாக இருந்தாலும் சரி அதில் விட மாட்டாங்க. இப்போ தான் தெரியுது இது வந்து கொஞ்சம் தூரம் ஏறினோடனே இறங்குறது ஃபுல்லாக இறக்கம் தான். அதனால தான் மலைக்கு மேலே மலையில் இருக்கும். மலைக்கு ஆமாம், அது உண்மைதான். மலைக்கு மேலே மலையில் இருக்கும். ஆனால் இங்கே இருக்க சில்னஸ் வந்து கீழே மசனகுடியில் இல்லை. இந்த ரோடு சூஸ் பண்ணுறாங்கன்னா இறங்குறது ஈஸியாக இறங்கிடலாம். அதனால தான். ஓகே டேரஃப். ஸோ இந்த பிளேஸ் விட்டு கிளம்புறோம். ஸோ இந்த தான் சொல்ல போனால் மசனக்குடி போகிற வழி, அதாவது கல்லட்டி வழியாக போகிற வழி. அது எதனால் இந்த வழி விட மாட்டேன்றாங்க நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பிளேஸ் வந்து ரொம்ப இறக்கமாக இருக்குது. நம்ம ஆளுங்கெல்லாம் பெட்ரோல் மிச்சம் பண்ணுறன்ற பேரில் வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு கிளச்சை பிடிச்சிட்டு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நிறைய ஆக்சிடென்ட் ஏற்படும். ஸோ அதனால் இந்த வழியாக விடாமல் இந்த வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு பைன் ஃபாரஸ்ட் பார்த்து அதுக்கப்புறம் பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ் தாண்டி அந்தாண்ட கூடலூர் போயிட்டு அப்படி வரலாம் நீங்கள். போகலாம். கரெக்டாக ஊட்டிக்குன்னு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5.5 கிலோமீட்டர் இருக்குது. 12 மினிட்ஸில் போய் ரீச் சொல்லி போட்டிருக்கு. அவ்வளோதான் டேரஃப். ஊட்டி பக்கமாக வந்துட்டோம். இன்னும் 4 மினிட்ஸ் 1 கிலோமீட்டர், அதாவது சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது. அவ்வளோதான். இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு முதல்ல எங்கள் உடம்புக்கு முதல்ல நாங்கள் எனர்ஜி ஏற்றணும். ஃபஸ்ட்டு போயிட்டு நான் நல்லா சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் போய் என்ன தானே பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், காலையிலே வேறு சாப்பிட்லையா. ஸோ அதோடு சேர்த்து ஏன்னா நாங்கள் காலைல ஏன்னு சொன்னால் நாங்கள் அங்கே முதுமலை போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் கண்டினியூவாக ரைன் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அங்கே போயிடலாம்னு சொல்லிட்டு ஸோ கரெக்டாக போய் ஊட்டி வந்துவிட்டோம். ஊட்டிலாம் வந்து சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ரவுண்டாக 900 ஆக்குறேங்க. ஓகே, எத்தனை லிட்டர் பார்த்தீங்கன்னா 8.77. அப்போ இன்னும் 3 லிட்டர் கேன் இருக்குது. 1.5 லிட்டர் 2 லிட்டர் இருக்கும் எப்படி இருந்தாலும் மேக்ஸிமம். நான் ஜிபே. ஸோ கரெக்டாக இப்போ டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. எத்தனை லிட்டர் பிடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 8.77 லிட்டர், அப்ராக்சிமேட்டாக 9 லிட்டர் பிடிச்சிருக்கு. அப்போ பேலன்ஸ் வந்து இன்னும் ஒரு 2 லிட்டர் போட்டோம் அக்கௌண்ட்லேயே இதில் இருக்குது. மொத்தம் இப்போ எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 450 கிலோமீட்டர் பக்கமாக ஓடி இருக்கும். டேரஃப் கரெக்டாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குன்னூரில் தான் இருக்கும். என்னன்னா திடீர்னு ஊட்டியில் இருந்தீங்க, திடீர்னு கரெக்டாக குன்னூர் வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா
ஸோ மோஸ்ட் ஆஃப் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு பார்ட்டாக வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் பார்ட்டாக இருக்கலாம், அப்படின்னா லாஸ்ட் பார்ட்டுக்கு முன்னாடி பார்ட்டாக இருக்கலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஒரு ஈவெண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக நேற்று நைட் வந்து அதாவது 15 நைட் வந்து கூடலூரில் ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போயிட்டு காலையில் ஏஞ்சி 16 மார்னிங் ஏஞ்சி முதுமலை பார்த்துட்டு தேக்கடி எலிஃபென்ட் அப்படி பார்த்துட்டு அப்படியே மசனகுடி வழியாக வந்து இப்போ கரெக்டாக ஊட்டியில் வந்து சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா வெளியே இன்னொரு பாயிண்ட் போகலாம், அவலாஞ்சி லேக் அப்படிலாம் வேறு ஏதாச்சும் வியூ பாயிண்ட் போகலான்னு சொல்கிற ஐடியா இருக்குன்னு சொன்னேன். பட் ஆனால் நாங்கள் அதை கட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா குன்னூர் வந்து கரெக்டாக கீழே இறங்க போகிறோம். கரெக்டாக நம்ம வீட்டுக்கு போகிறோம், சொல்ல போனால் சேலத்துக்கு நம்ம கிளம்புறோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 3:30 தான் ஆகுது. ஸோ இன்னும் நாங்கள் வியூ பாயிண்ட் ஏதாவது சுற்றி பார்க்கலாம், அவலாஞ்சி லேக் போகலாம், அப்படிலாம் பைன் ஃபாரஸ்ட், ஸோ அந்த மாதிரி வியூ பாயிண்ட் பார்க்காத வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம். பட் நாங்கள் ஏன் அதை கட் பண்ணிட்டு நாங்கள் 2 கீழே இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு காதலை சேர்த்து வைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஸோ அது யார் காதல்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காதல் இருக்குது பார்த்தீங்களா, இவன் காதல் தான். அவங்க வந்து ஆல்ரெடி கல்யாணம் வச்சுட்டு அப்புறம் வேறு காதல்னு கேட்டிங்கன்னா காதல் வச்சுட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ இவங்க டிஃப்ரெண்ட்டாக கல்யாணம் பண்ணிட்டு புதுசாக காதல் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நான் அவங்க காதலுக்கு ஒரு பிரேக் விடுவாமல் நானே போய் சேர்த்து வைக்கலான்னு சொல்லி கிளம்புறேன். ஸோ என்ன ஒரு ஏன் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் போகும்போது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வண்டியில் போகும்போது நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் போகிறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 10 மினிட் பண்ணி ஆள பிடிச்சிங்க. அப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓகே டியர், வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. ஸோ என்னடா திடீர்னு இன்னும் டைம் இருக்குது, நான் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் ஏன் இப்போ உடனே கிளம்புறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு காதலை சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறான். இங்கே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் மகாபாரதத்தையா ராமாயணம் தான் நினைக்கிறேன். ஐயோ இது ரெண்டும் தெரியல. ஸோ ஏதோ ஒன்று ரெண்டு ஏதாச்சும் வச்சுக்கோங்க. அக்காலத்தில் பார்த்தீங்கன்னா ராவனுக்காக அனுமான் வந்து சீதையை தூக்கிட்டு வந்தார். யார் எங்கேருந்து தூக்கிட்டு வந்தார், கூட்டிகிட்டு வந்தார், ஏதோ ஒன்று வச்சுக்கோ. ஸோ இக்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட காதலை சேர்க்கறதுக்காக நான் அனுமானாக மாறிட்டேன், இவன் ராமனாக மாறிட்டான், சீதை அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீதை காத்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து ராமனை வந்து அனுமான் கூட்டிகிட்டு போகிறேன். அவ்வளோதான், இது சிறிய கதை, வேறு ஒன்றுமே இல்லை. மசனகுடியிலேருந்து இறங்கிட்டு சாப்பிட்டு வேறு வியூ பாயிண்ட் போகலான்னு தான் இருந்தோம். ஸோ ஒரு சின்ன தகராறால் நான் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிற சுச்சுவேஷன். ஸோ அதனால் இப்போ வந்து நான் இவன் காதலை சேர்க்க வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிளேஸ் போகிறதெல்லாம் கட் பண்ணிட்டு இப்போ டேரெக்டாக நான் ஸ்டாப்பாக வந்து ஊட்டி டு சேலம் நான் ஸ்டாப்பாக வண்டி ரன் ஆக போகுது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு ஃபங்க்ஷன்ஸ், கோயில் ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ அதனால் அங்கேயும் செலிப்ரேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவனோட ஒய்ஃப், அதாவது இவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, இவனோட ஒய்ஃப் வந்து இவனை காண்பதற்காக தவம் இருக்கிறார்கள். அதனால் இப்போ நான் அனுமானாக மாதிரி இந்த ராமனை சீதைகிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ அதனால் கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் ஆல்ரெடி நான் தான் இவனை கூப்பிட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி அந்த சீதை வந்து அனுமான் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க, கல்யாணம் பண்ணி என் கூட சுற்றாமல் அனுமான் கூட சுற்றிட்டு இருக்கேன் நாய, உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி என்னையை சேர்த்து வச்சு திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நான் இவங்க காதலுக்கு எந்த ஒரு பிரிவுவாதமும் வராமல் இருக்க ஃபஸ்ட்டு நான் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பேசுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ஸ்டாப்பாக ரைட் போகுது, குன்னூர் டு சேலம் நான் ஸ்டாப் ரைட்டாக தான் போகுது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் ஊட்டியிலேருந்து குன்னூர் இறங்கிட்டோம், குன்னூர்லேருந்து தான் இப்போ சேலம் போகிறோம். நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து அதாவது சேலம், ஈரோடு இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து நீங்கள் ஊட்டி வந்திருக்கீங்க. ஊட்டி சாப்பாடு உங்களுக்கு மோரோவர் எல்லாத்துக்கும் டவுட்டாகவே இருக்கும், எந்த இடத்துல சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு டவுட்டாகவே இருக்கும். நான் உங்களுக்காக அந்த பிளேஸ் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நாங்கள் 2 நாளாக சாப்பிட்ற சாப்பாடு எங்களுக்கே வாயில் வைக்க முடியாத லட்சத்தில் இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி சாப்பிட்ட பிளேஸ் கொஞ்சம் பெஸ்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கரெக்டாக மசனகுடி போய்ட்டு இறங்கிட்டோம், ஊட்டியில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்துட்டோம். ஊட்டியில் வந்திங்கன்னா நாங்கள் நிறைய கடையில் தேடினோம். பட் ஆனால் நாங்கள் கேட்ட கடையில் வந்து அப்பூஸ் கடைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நான்வெஜ் இருக்குது, தந்தூரி இருக்குது, ஸோ எல்லா ஐட்டம்ஸுமே இருக்காங்க. அது வந்து பட்ஜெட்டாகவும் இருக்குது, நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடும்ல, ஸோ அந்த ஸ்டைலில் இருக்குது, பட்ஜெட் கம்மியாக இருக்கிறனால உங்களுக்கு அந்த இடத்த ரெஃபர் பண்ணுறேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது டிஆர்எஃப். நீங்கள் ஒரு டைம் இருந்தால் நீங்கள் அப்பூஸ் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வேறு மாதிரி லா ஃபால்ஸு, இதுதான் லா ஃபால்ஸு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வேணால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் மற்ற பிளேஸோடு கம்பேர் பண்ணும்போது அந்த பிளேஸ் பட்ஜெட்லேயும் கம்மியாக இருக்குது, டேஸ்ட்லேயும் சூப்பராக இருக்குது, அண்ட் தென் ஆம்பியன்ஸும் சூப்பராக இருக்குது. இது நாட் ப்ரொமோஷன்லாம் இல்லை, நான் சாப்பிட்ட இதுக்கு நான் சொல்கிறேன் உண்மையாலுமே. ஆனால் அதே மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குன்னூரில் இருக்க க்ரௌன் பேக்கரி அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பொட்டினாப்லேயே இருக்கும், அந்த கார் பார்க்கிங்கில் இருக்கும். அங்கே வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஹனி கேக்கு, அண்ட் தென் ப்ளம் கேக்கு, அதுக்கப்புறம் வர்க்கீஸ். ஸோ வர்க்கிலே வந்து ஸ்வீட் இருக்குது, காரம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரெஷ் ஐட்டம்ஸாக இருக்குது. அங்கே வந்து சின்ஸ் 1880 ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே நாங்கள் ஃபஸ்ட் நாளே போயிட்டு அந்த ஹனி கேக்லாம் சாப்பிட்றோம். நாங்கள் இப்போ செகண்ட் டைம் வாங்கிட்டு வரும்போது நாங்கள் ஒரு 5 பேக்
பேக் நிறைய வாங்கிட்டு வந்துருக்கோம் ஸ்நாக்ஸ் எல்லாமே. ஸோ அது என்னாச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் போகும்போது நாங்கள் ஹனி கேக்கெல்லாம் நிறையா இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வாங்கும்போது ஹனி கேக்லாம் எதுவும் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் இப்போது வர்க்கீஸ் அதுக்கப்புறம் பிஸ்கட்ஸ் இது மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ எல்லாமே ஃப்ரெஷ் அண்ட் நீடாக இருந்துச்சு. இதுவும் ப்ரொமோஷன் இல்லை, நாங்கள் சாப்பிட்டு பார்த்த எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் சொல்கிறோம். ஸோ நம்ம ஆம்டால் நம்ம இந்த ஊட்டி ட்ரிப்புக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சேலம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரிப் 0 அண்ட் தென் பெட்ரோல் டேங்க் ஃபுல்லு அண்ட் தென் ஊட்டியில் போயிட்டு ரிட்டன் எப்போ பெட்ரோல் ஃபுல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மசனகுடி போயிட்டு மசனகுடியாக வந்து ரிட்டன் ஊட்டியில் தான் பெட்ரோலையும் ஃபுல் பண்ணேன். அது வரைக்கும் கிலோமீட்டர் எவ்வளோ ரன் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 420+, அதாவது 420 430 வச்சுக்கோங்களேன். 430 கிலோமீட்டர். அண்ட் நான் பெட்ரோல் ஃபில் பண்ணும்போது எத்தனை லிட்டர் பெட்ரோல் ஃபில் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8.77 9 லிட்டர் ஃபில் பண்ணேன். பேலன்ஸ் வந்து 2 லிட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக டேங்க்லேயே ஃபில் ஆகிருக்கு. அதாவது இன்னும் குறையாமல் இருந்திருக்கு, ஏன்னா எனக்கு ட்ரிப் எஃப் வந்துருச்சு. ஸோ அதனால் இதுக்கு மேலே நம்ம வந்து பிளான் என்ன பண்ண போகிறோம்னு தெரியாது. அதனால் நான் பெட்ரோல் ஃபில் பண்ணணும்னு நினச்சி ஃபில் பண்ணிட்டேன். ஸோ அப்போ ஃபில் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெட்ரோல் எவ்வளோ குடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 லிட்டர்ஸ் குடிச்சிருக்கு. 9 லிட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 430 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. இதுலேருந்தே நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு 430 டிவைடட் பை 11 போடாதீங்க, 9 போட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் கொடுத்துருக்கு, எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தலை தெளிவாக காட்டும். அண்ட் தென் எனக்கு தெரிஞ்ச அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 to 55+ கொடுத்துருப்பான். நல்லா தான் கொடுத்துருக்கான் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இது இன்னொரு மேஜர் இதுனா ஆல்ரெடி நம்ம எனக்கு 14ஆம் தேதி நாளைக்கு வந்து சர்வீஸ் டேட்டு. ஸோ இந்த ஏபிஎஸ் வந்து நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னும் ஆஃப் ஆகாமல் ரன் ஆகிட்டு இருக்கேன். எனக்கு எது ஏபிஎஸ்சில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு சர்வீஸ் வரும்போது தான் ஏதாச்சும் பல்கான அமௌண்ட் கொடுக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. போலுமலை ஃபோர்ட் போய்ட்டு வந்திருந்தாங்களா, ஸோ அது முடிஞ்சு ஸோ அதுக்கப்புறம் வண்டி எடுக்கும் போதெல்லாம் இந்த லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்கும். ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு செக் பண்ண சொல்லப்போனால் நாளைக்கு தான் 5th சர்வீஸ்ன்னு நினைக்கிறேன். 17. ஸோ இந்த வீடியோ எப்போ இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மேபி இன் 24th அப்சர் 20 ஆஃப்டர் அப்படிலாம் 24 அந்த ரேஞ்சில் பார்த்துட்ருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏறும்போது இந்த மலையில் கீழே வரைக்குமே மேட்டுப்பாளையம் வரைக்குமே எனக்கு சரியான குளிர் சரியான பனி, கைக்கெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி போயிடுச்சு. ஆனால் மேலே ஏறும்போது எங்களுக்கு அந்த வெதுப்பானதாக இருந்துச்சு, அந்த கூலிங் இல்லவே இல்லை. அதே மாதிரி தான் இப்போது கரெக்டாக குன்னூருக்கு கீழே ஒரு 2 பெண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த காட்டேரி வியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்க, காட்டேரி போகும்ல. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில்னஸ் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே கீழே இறங்கிட்டே இருந்தீங்கன்னா வச்சிங்களேன் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நார்மல் ரோட்டில் வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஹில் ஸ்டேஷனில், அதாவது ஊட்டின்ற நீல்கிரிஸில் வந்து வண்டி ஓட்டுற மாதிரி ஃபீலே வராது. ஏதோ ஒரு நார்மல் ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஓட்டுற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் இருக்கும். ஏன்னா இப்போ எனக்கு அது அப்படி தான் ஃபீல் இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ 2 நாள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் ஊட்டி மட்டுமே. அதாவது ஸ்டார்டிங் நம்ம வந்து 15 வந்து மேலே ஏறணும். இப்போ வந்து 16 நம்ம கீழே இறங்குறோம். ஸோ எனக்கு நான் இன்ன வரைக்கும் சுற்றி பார்த்த பிளேஸ்லேயே உடல் எந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸ் பக்காஸ்வரன் வியூ பாயிண்ட் மட்டும் தான். அந்த இடத்துல வந்து பக்காஸ்வரன் வியூ பாயிண்ட்டுக்கு போகக்கூடாது, அது ரெஸ்ட்ரிக்ஷன் பிளேஸு. மேலே இருந்து வேணால் பார்த்துட்டு இருக்கலாம், பிளேஸ்க்கு அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகக்கூடாது. அதில் அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வியூ பாயிண்ட் எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அங்கே தான் ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் பார்த்ததும் நம்ம பான்ற மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று வந்து அங்கே காட்டெருமை ஒன்று பண்ணிச்சு பாரு, அதெல்லாம் மறக்க முடியாது. 2 இங்கேருந்து அங்கே இன்னும் கொஞ்சம் போயிருந்தோம்னு வச்சுக்க ஒரு விசிறு காட்டி விட்ருக்கோம். அந்த அண்ணா நல்ல வேலை கூப்பிட்டாங்கடி, இல்லைன்னா நான் பாட்டுக்கு பல்ல இழிச்சு நான் பாட்டு வீடியோ எடுத்துகிட்டு நான் மட்டும் போயிருப்பேன். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. மற்றபடி எந்த ஒரு இதுவுமே எனக்கு வந்து நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டேன். பைக்கார வாட்டர் ஃபால்ஸில் நான் போய் குளிக்கலான்னு நினச்சேன், ஆனால் கீழே கால் கூட நினைக்க முடியல. ஸோ புதுசாக வந்திருக்கலாம் டியர் ஆஃப். ஸோ அதனால தான். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதே மாதிரி ரோடு மோசம் ஒஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நானும். அந்த ஆண்ட மசனகுடி போகிற ரோட்டு கூட கூடலூர்லேருந்து மசனகுடி போகிற முதுமலை மசனகுடி அந்த ரோடு கூட ஏதோ பெட்டர்னு சொல்லலாம். இந்த ஆண்டை ஃபுல்லாக ஒஸ்ட்டு. இந்த மாதிரி குண்டும் குழியுமா ஒரு நம்பிக்கையோட வண்டி த்ராட்டில் பண்ண முடியல. டைம் பார்த்தீங்கன்னா 4 ஆச்சு. இன்னும் சேலத்துக்கு எத்தனை கிலோமீட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா 173, 3 hours 40 minutes போட்டிருக்கு. எப்படி போக போகிறேன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ கோயம்புத்தூர் போய் போகிறதில்ல. எந்த ரூட்டோட போகணும்னா ஓகே மேட்டுப்பாளையம்லேருந்து டேரெக்டாக சேலம் கரெக்டாக. ஸோ மேட்டுப்பாளையம்லேருந்து டேரெக்டாக சேலம். இதில் நான் இன்ன வரைக்கும் ட்ரைவ் பண்ணதே இல்லை. ஏன்னா அந்த ஆண்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வழியா தான் போறது. இந்த வழியா நான் எதுக்கு போக சொல்றேன்? எவன்கிட்ட சொன்ன நீங்க நான் இதுல போறேன்? இந்த வழியா எவனாவது போவானா? நீ சொல்லி தொலைஞ்சிக்கலாமல. கிணத்துக்கடை வழியா போற மாமான்னு சொல்லி தொலைஞ்சிருந்தா இதாண்டா டிரைவர் உன்னை தாண்டா வச்சு ஓட்டவனே. பைத்தியக்கார கூமுட்ட மாதிரி வந்துட்டானே. இந்த ஆளுக்கு அடிச்சிருப்பான். இவன் எதுக்கு இங்கே ஏற வரான்னு எனக்கு தெரில. பஸ்ஸு திருப்ப முடியாமல் திருப்பியிருப்பான் எனக்கு தெரிஞ்சு. நான் கவனிக்கல. அதுவும் இல்லாமல் அதை அவன் கவனிச்சிருந்தா நான் இப்படி ஏறி இருப்பேன். இவனை ஃபாலோ பண்ணிட்டு போனோம்ல உட்காமலே இவன் திரும்பிக்கிட்டான். நம்ம மாட்டிக்கிட்டான். அவன் மேலே தப்பு இல்லைடா, நம்ம மேலே தானே தப்பு. அவன் அப்படி தான் ஏறி அவனை டக்குன்னு திரும்ப முடியாது அவனால். அதான் மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட்டு. அதான் மேட்டுப்பாளையம். இதுவா இல்லையா? ஓ இது செகண்டாக பார்த்த பிளேஸ் கரெக்டாக நைட்டு. ஆமாம் தானே.
மேட்டுப்பாளையம் வந்து மேட்டுப்பாளையம் இதுக்கு அந்தாண்டு இருக்குது. ரைட். எனக்கு தெரிஞ்சு இப்போ புது ரூட், அதாவது மேட்டுப்பாளையம் வந்து டேரெக்டாக சேலம் போகிறனால எனக்கு எத்தனை கிலோமீட்டர் கரெக்டாக போகணும்னு நமக்கு தெரியாது. அதே நம்ம கோயம்புத்தூர் நம்ம சேலம் போகிறோன்னு வச்சுக்க, நான் கரெக்டாக ஒரு 2 hours 2:30 minutes கரெக்டாக சொல்லிடுவேன். ஏன்னா மேட்டுப்பாளையம் ரோடு எப்படி இருக்குன்னு தெரியாது. கோயம்புத்தூர்லேருந்து போகிற மாதிரி வச்சுக்க, கோயம்புத்தூர்லேருந்து டேரெக்டாக கூட பெருமாநல்லூர் வரைக்குமே அந்த 3 way ரோடு இருக்கும். ரோடு பர்ஃபெக்டாக இருக்கும், ஒரே க்ரூசிங் ஸ்பீடு, டேரெக்டாக வண்டி பிடிச்சா மட்டும் போதும், டேரெக்டாக போயிட்டே இருக்கும். அது வரைக்கும் பார்க்கணும், எனக்கு எப்படின்னு தெரில. அவ்வளோதான் வந்துட்டோமா? இவ்வளோ மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குமே எங்கே? ஆனால் போடா டேய், இதுல கூட இதுக்கு மாதிரி ஹில்ஸ் ஏறுவா நீ? அடப்பாவத்த டிஆர்எஃப் எங்களை ஏமாற்றிட்டாங்க டிஆர்எஃப். ஆனால் உண்மையாலுமே ஒஸ்டா டே, நாங்கள் நிஜமாலுமே சொல்கிறோம். இப்போ நான் ஊட்டி மலையை விட்டு இறங்கின ஃபீலே எங்களுக்கு இல்லை, ஒரு கூலிங் இல்லை. காலையில் ஏறும்போது அந்த இதெல்லாம் இருந்துச்சு, சாயந்தரம்லாம் வரும்போது ஒரு மண்ணுமே இல்லை. நாங்கள் அது மட்டும் இல்லாமல் மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட்டுன்னு ஒன்று பார்க்கலான்னு இருந்தோம், அது எங்கன்னே தெரில. அதான் இதுக்கு மேலே டைரெக்டாக சேலமா? நான் ஸ்டாப் ரைடே இப்போ ஏன் ஸ்டாப் பண்ணலாமா? அதுக்கு பேர் நான் ஸ்டாப் ரைடு இல்லை,